ரொம்ப நாளா நான் எல்லா டிவி பிராண்டையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு டிவியை Realme இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வெறும் அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். எத்தனை டிவி வந்தாலும் இந்த பெட்டியை மாற்ற மாட்டாங்களேப்பா. ஸ்டார் ரேட்டிங் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் போல. ஸோ இதான் Realme TV 32 inch Full HD Plus டிவியோட பாக்ஸ். எல்லா டிவி வர பாக்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கு. Realme TV அப்படின்னு போட்டு இங்கே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட், ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டிவியில் அந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் முட்டு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. உள்ள டிவி எப்படி இருக்குன்றத பிரித்து பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு, எல்லா டிவி மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் தான். குவாலிட்டி ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஒரு கவர், இந்த கவருக்குள்ளேயும் ரியல்மியோட யூஷுவல் அந்த ப்ளூடூத் ரிமோட்டு 5000 ஒர்க் ஆகும், ப்ளூடூத்தான் ஒர்க் ஆகும். அதே ரிமோட்டு, ஆப்ரேஷன் மேனுவல், யூசர் கைடு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் டிவிக்கான ஸ்க்ரூஸும், இந்த டிவிக்கான அந்த ரிமோட்டில் போடுற பேட்டரி. எப்பயுமே இந்த புது டிவி வந்தோடனே இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ தான் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ரெண்டாவது, அங்கங்கே ஸ்டிக்கர் இருந்தாலும் டிவி பார்க்க நல்லா இருக்காது, அப்படியே நைஸாக வரும். ஓகே, இதான் Realme 32 inch டிவி இப்போ லான்ச் பண்ணது. பார்க்க அப்படி தான் இருக்கும். லைட்டாக டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி தெரியுது போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் மிச்சப்படி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத செட்டப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 days later. ரைட்டு, செட்டப் பண்ணியாச்சு. ஏண்டா செட்டப் பண்ண 3 நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணி பார்க்கலாமே ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். புதுசாக இல்லை, ஒன்றை தவிர அந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் அப்படின்றத தவிர எல்லா பிராண்ட்லையும் நான் கேட்குற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா Realme ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா Realme 32 inch முன்னாடி இருந்துச்சுல, அந்த மாடல்ல இருந்து அதே டிவியை அப்படியே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் மட்டும்தான் வேற. ஏன்னா டிசைன் பார்க்க ஒரே மாதிரி, குவாலிட்டி கொஞ்சம் ஒரே மாதிரி, லைட்டாக ஸ்லிம் ஆகியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் 24 வாட் ஸ்பீக்கர், டால்பி ஆடியோ சப்போர்ட், இதில் எப்பயும் போல ஓடிடி ஆப்ஸ், பிளே ஸ்டோர், உங்களுக்கு ப்ரௌசர் அது இது நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல. Realme டிவியில் என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. கூகுள் குரோம்காஸ்ட் சப்போர்ட் இருக்கு, அது லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு ரெகனைசேஷன் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் புதுசாக வந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ OnePlus டிவில பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க அதை வந்து கொடுத்திருக்காங்க. மெமரி எப்பயும் போல தான் 1GB RAM 8GB இன்டர்னல். போர்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 3 HDMI போட்டு 2 USB போட்டு அது போக ஈத்தர்நெட் இதெல்லாம் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் மீடியாடெக்கோட குவாட் கோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு, நோ இஷ்யூ. சில நேரங்கள் லாக் ஆகிற மாதிரியே இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ற மாதிரிலாம் இல்ல. அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு வர்றப்ப தான் அப்கிரேட். சோ இதுவரை நான் யூஸ் பண்ண மேக்ஸிமம் எல்லா 32 inch டிவியுமே பாத்தீங்கன்னா HD Plus ரெசல்யூஷன் தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க Full HD Plus அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல அப்கிரேட். நான் எதிர்பார்த்த ஒரு அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. பேனலும் நல்ல பிரைட்டா இருக்கு. குரோமோ பூஸ்ட் அப்படின்ற ஒரு மோட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா Realme டிவிலயும் இருக்கு, இதுலயும் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம பாக்குற வீடியோலாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கலர்ஃபுல்லா தெரியுது. அண்ட் இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா பெசில்லெஸ் டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் ஒத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெசில்ஸை பார்க்க முடியும். ஸோ பெசில் இல்லைன்னா சொல்ல முடியாது, லைட்டா கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிவில 1 இயர்க்கான வாரண்டி இருக்காம்பா. அவ்வளவுதான் இந்த டிவில இருக்க விஷயங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபுல் ஹெச்டி அப்படின்ற ஒரே ஒரு அப்கிரேட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இதுக்காக ஒரு 13000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 18000 ரூபாய் அப்படின்னு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இந்த பிரைஸ் நியாயம் அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல. வெறும் 720p ல இருந்து 1080p அப்படின்ற ரெசல்யூஷனுக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நான் ஒரு கன்சியூமரா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா HD Plusக்கும் Full HD Plusக்கும் லைட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்றதெல்லாம் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குமா தான் தோணுது. பிரைஸ் ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓரளவு ஒர்த்தா இருக்கும். அந்த மாதிரிலாம் கொண்டு வரல. அப்படி இல்லாட்டி வால் மவுண்ட், கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் 43 inch லெவன்ஸ்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும். ஏன்னா நெத்தி போட்டு மாதிரி ஒத்த சொட்டு அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற சொல்லுங்க. இருந்தாலும் பரவாயில்லடா, நான் வாங்க போறேன், நீ ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிவியை MI டிவி எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் கூட போடுறேன். ஏன்னா அது 13000 நினைக்கிறேன். ஸோ அதை கம்பேரிட்டிவ்லி எந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு, குவாலிட்டி டிஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கூட நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு ரெடி. அந்த வீடியோ வேணுமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸோட லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. அண்ட் இந்த டிவி பற்றின என்னோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ண அப்படின்றதுக்காக ரிவ்யூ அப்படின்னா என்னால் போட முடியாது. யூஸ் பண்ணேன், ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. காரணம் எந்த சேஞ்சும் பெருசா கிடையாது. சோ என்னோட ஃபீட்பேக் பாத்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த ஒன்று வந்து இதுல இருக்கு, ஆனா அதுக்கேற்ற பிரைஸ் வந்து பண்ணலையோ அப்படின்றதான் என்னோட ஃபீட்பேக். யாராவது Realme TV 32 inch Full HD Plusல வேற லெவல்ல ரீசெண்டா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you.